காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் என்றும் உங்களுடைய சித்ரா. இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம நீட் இயற்பியல்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வேகம் அப்படின்றதையும் திசை வேகம் அப்படின்றதையும் குழப்பிக்கிறாங்க. இத எப்பவும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகம்னா என்ன? எவ்வளவு வேகமா போறோம்னு அர்த்தம். திசை வேகம்னா என்ன? எவ்வளவு வேகமா எந்த திசையில போறோம் அப்படின்றது முக்கியம். இப்ப ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு மாணவர் இல்ல ஒரு மனிதர் ஒரு வட்டமான பூங்காவை சுற்றி நடந்து கடைசியில அவர் ஆரம்பிச்ச அதே இடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அப்ப அவர் நடந்த தூரம் என்ன? நிச்சயமா பூஜ்யம் இல்ல. அவர் ஆரம்ப இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறார்? அது கண்டிப்பா பூஜ்யம். அவருடைய வேகம் அப்படின்றது என்ன? அது பாசிட்டிவ், அதாவது கண்டிப்பா இருக்கும். இப்ப சராசரி திசை வேகம் என்ன? அது கண்டிப்பா பூஜ்யம். ஒரே ஒரு கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீட்ல 4 விதமான கேள்விகளுக்கு எளிதா பதில் சொல்லலாம். இயற்பியல வெறுமனே மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இது போல நிறைய நீட் முக்கியமான விஷயங்கள் பாடங்களுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, பத்திரமா இருங்க. அடுத்த கிளாஸ்ல பாக்குற வரைக்கும் நன்றி.